யாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சுகமாக இருக்கீங்களா? ஆண்டவர் கடந்த வாரம் முழுவதும் நல்லவராக இருந்தாரா? ஓகே. மறுபடியும் ஆண்டவரை சந்திக்கும்படியாகவும் மறுபடியும் ஆண்டவருடைய திவ்ய வசனங்களை கேட்கும்படியாகவும் நம்ம ஆண்டவரை குட்டி சேர்த்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். வேதத்தினூடாக நம்ம படித்த இந்த வசனத்தின் பிரகாரம் எப்பிராயிம் மலை தேசம் இருந்தது. எப்பிராயிம் மலை தேசத்தில் அங்கே ஒரு சிறிய ஒரு குடும்பம், தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு மனிதர் எல்கானா. அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் அதன் மூலமாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாடங்களையும் ஒரு சில நேரங்களிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். தேவன் நோக்கி மன்றாடுவோம். உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையில் ஆண்டவர் தாமே உமது சத்தத்தை கேட்கவும் உமது திவ்ய ஆவியானவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்த வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவரே, எங்களுக்கு பாடங்களை நீர் அநேக பாடங்களை வைத்திருக்கிறீர். நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர். உமது பிரசன்னத்துக்காக ஆடுகிறோம். பரிசுத்தாவினால் அடியனை நிரப்பி உமது வார்த்தைகளை அருளி செய்யவும் ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் தாமே பேசத்தக்கதாக ஆவியான தாமே எங்கள் இருதயங்களையும் எங்கள் கண்களை திறந்தாலும் எங்கள் செவியை திறந்தாலும் உமது செவையான வழியில் நடத்துமாறு இயேசுவின் மூலமாக கேட்டுக்கொள்வோர் எங்கள் பரம்பிதாவே, ஆமென். ஒரு சிறிய குடும்பம். எல்கானா, அவருக்கு 2 மனைவிகள். ஒன்று அன்னாள், மற்றொருவள் பெண்ணினாள். இந்த எல்கானா போய் பார்க்கும்போது நீண்ட நாட்களாக நான் நினைத்து கொண்டிருந்தேன், எப்ராயிம் மலை தேசத்தில் போட்டிருக்கும் போது எப்ராயிம் தேசத்தில் எப்ராயிம் கோத்திரத்தான் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். வேதாகமத்தில் நாம் ஆராய்ந்து படித்து பார்க்கும்போது 1 நாளாக 6ஆம் அதிகாரத்தில் படித்து பார்க்கும்போது எப்ராயிம் தேசத்தில் வாழ்ந்தாலும் அவர் ஒரு லேவியர் என்பதை நாம் காண முடிகிறது. ஆகவே சாமுவேலும் ஒரு லேவியர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு மனிதர் இந்த எல்கானா. அவருடைய ஒரு சில வசனங்களை அவரை பற்றி எழுதப்பட்டிருந்தாலும் கூட நாம் பார்க்கும்போது தேவனுக்கு பயந்த ஒரு மனிதர்னு பார்க்க முடிகிறது. வருஷந்தோறும் சீலோவுக்கு அவர்கள் செல்வதுண்டு. மற்றவர்களுக்கு உதாரணமாகவும் மற்றவர்கள் சாட்சியாகவும் அவர் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிந்து ஒவ்வொரு வருடமும் அவர் செல்வதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவருக்கு 2 மனைவிகள். ஒருவளை அன்னாளை அதிகமாக நேசித்ததை பற்றியும் வேதம் சொல்லுகிறது. அதிகமாக சிநேகித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. தேவன் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிறாங்க. வேதவாசனம் நமக்கு என்ன சொல்லி, நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழக்க போனோம், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அந்த சம்பவத்தை தான் இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஒவ்வொரு வருஷமும் அவர் சீலோவுக்கு போவாங்க. போய் தேவனுடைய வார்த்தையின்படி பண்டிகைகளை கலந்து கொண்டு நிறைய காரியங்கள், பலி காரியங்கள் எல்லாத்தையும் செய்வதுண்டு. அப்போது அங்கே போய் செய்து கொண்டிருக்க அந்த காரியங்களில் பங்கு போட்டு பிரித்து சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. அதில் அவர் அதிகமாக அன்னாளை சிநேகித்தபடினால் அன்னாளுக்கு மாத்திரம் 2 பங்கு கொடுப்பது. அவளுக்கு பிள்ளை இல்லாததுனால, அவளுக்கு அந்த பாசத்தினால அவர் நேசித்ததுனால 2 பங்கு அவளுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கின்றோம். கொடுக்கும்போது பெண்ணினாளுக்கு பொறாமை வந்துடுச்சு. பெண்ணினாளுக்கு பொறாமை வந்து இந்த 2 மனைவிகள் வைத்திருந்த கதைகள்லாம் பார்க்கும்போது எப்போதும் பிரச்சனை அதிகமாக தான் இருந்திருக்குது. ஏன்னா இல்லையா, யாக்கோபு காரியங்களை பார்க்கிறோம், நிறைய காரியங்களில் பார்க்க முடிகிறது. அவளுடைய வேதம் சொல்லுவது அவளுடைய சக்கலத்தி, அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். ஒவ்வொரு வருடமும் ஆலயத்துக்கு போகும்போது அண்ணாளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அங்கே ஆலயத்துக்கு வரும்போது நிறைய உறவினர்லாம் பார்ப்பாங்க, நிறைய நண்பர்லாம் பார்ப்பாங்க. எல்லாம் எல்கானா எப்படி இருக்கா, சௌக்கியமா இருக்கிறியா, பின்னினாலே எங்கள் பிள்ளைங்களாம், எல்கானா உன் பிள்ளைங்க எங்க அப்படின்னு கேட்கும்போது எப்படி இருக்கும் மனநிலை. அண்ணாள் இன்னும் உனக்கு இன்னும் பிள்ளை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எப்படி மனம் கசந்துடும். அது மாத்திரம் இல்லை, உறவினர்லாம் பார்க்க கேட்கும்போது பெண்ணினாலும் அவளை கிளேசப்படுத்தினால் வேதம் சொல்லுது, துக்கப்படுத்தினாள்.
அப்போ ஒவ்வொரு நாளும் பிடுங்கியோ வேதனையோடு இருந்திருக்கிற நேரத்தில் வருஷந்தோறும் இது நடக்குதான். 1 அதிகாரம் 7ஆம் வசனத்தை படித்து பார்க்கும்போது, அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். இவள் அவளை மனமடிக்க வைக்குவாள். அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். துக்கமாக இருக்கும்போது சாப்பிட முடியுமா? மனக்லேசத்தோடு இருக்கும்போது சாப்பாடு பசிக்காது இல்லையா? இப்படியே அழுது கொண்டிருக்க. ஆனால் வருஷம் வருஷம் போகிறாங்க, வருஷம் வருஷம் இந்த சம்பவம் நடக்குது. ஆனால் அண்ணாள் ஆலயத்துக்கு போகிற நிறுத்தவே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியாது. நம்மளும் இந்த ஆலயத்துக்கு நாம் போகும்போது சில வேளையில் நமக்கு ஆலயத்துக்கு செல்லும்போது பல பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லையா? பாஸ்டரு இந்த மாதிரி மேடையில் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வரவங்க நிறுத்துறவங்களாம் இருக்கிறாங்க, பார்த்துருக்குறோம். இந்த மூப்பரை விட்டு சொல்லிட்டாரு, டீக்கனை விட்டு செஞ்சுட்டாரு, அவங்க பவையில் எனக்கு பிடிக்காதவங்க ஆலயத்தை நிறுத்துறவங்களும் உண்டு. ஆனால் இந்த அண்ணாளை பற்றி பார்க்கும்போது வருஷம் வருஷம் அந்த பிரச்சனை இருக்குது, துக்கத்தோடு அழுது கொண்டு இருந்தால் பட்டிருக்குது. ஆனால் தொடர்ந்து வருஷம் வருஷம் ஆண்டவர் போய் துக்கத்தோடு இருந்தாலும் ஆலயத்துக்கு போகிற நிறுத்தவில்லை என்பதை நாம் காண முடிகிறது. அப்போ அந்த எல்கானா பார்த்துட்டு ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது அழுகிறது பார்த்துட்டு அவர் சொல்றாரு, ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? 9ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை பாரு, ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கல நான் அதிகம் அல்லவா? ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாரு. 10 குமாரர் பார்க்கல நான் அதிகமான அல்லவா? அவருக்கு 2 மனைவி. எலென் ஜி ஒயிட் அம்மையார் டாட்டர்ஸ் ஆஃப் காட் என்ற புத்தகத்தில் படித்து பார்க்கும்போது அவங்க எழுதியிருக்காங்க, அன்னாள் அவருடைய முதல் மனைவி, 2வது மனைவி தான் பெனினாள். அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதது நிமித்தம் அவர் 2வது மனைவி 2வது திருமணம் செய்து கொண்டார் என்று அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த துக்கத்தமாக இவர் என்னத்தான் இவர் பாசத்தை காட்டினாலும் அவங்க துக்கத்தை ஆண்டவர் கொடுத்தா தான் உண்டு இல்லையா? இவர் எவ்வளோ காரியங்கள் சொல்லலாம். வேதத்தில் இந்த மாதிரி வேறு சில காரியங்கள்லாம் பார்க்க முடிகிறது. இது போன்ற சம்பவங்களை நான் பார்க்க முடிகிறது நிறைய காரியங்களில். அன்னால் தேவனுக்கு முன்பாக ஒரு பொருத்தனை பண்ணிடலான்னு பார்க்க முடியும். அன்னால் தேவனுக்கு முன்பாக பொருத்தனை பண்ணுகிறது பார்க்க முடியாது. இந்த எல்கானா பற்றி பார்க்கும்போது ஆபிரகாம் எடுத்துக்குவோம். ஆபிரகாம பிள்ளை இல்லாத இருந்த பொழுது சாரால் தான் சொல்லி தவிர ஆபிரகாமா இன்னொரு மனைவி தேடல. சகரியா, எலிசபெத் வயதான அந்த தம்பதி, அவர்களுக்கு ஆண்டவருடைய வயதான அந்த காலத்திலையும் அவர் வேறொரு மனைவி இப்போ 2ஆம் மனைவி கல்யாணம் பண்ணிக்கல, பொறுமையோட காத்து கொண்டு இருந்தார். ஆண்டவர் ஏற்ற வேலையில் ஒரு பெரிய யோவான் தீர்க்கதரிசி ஆண்டவர் கொடுத்தார். இந்த அண்ணாளுக்கு பார்க்கும்போது அண்ணாள் தேவனுக்கு முன்னதாக ஒரு பொருத்தனை பண்ணினார். அவள் போய் 10ஆம் வசனம், அவள் போய் மனங்கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். சேனைகளின் கர்த்தாவே, அருமையான ஜெபம். கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இந்த அண்ணாள் செய்கிற ஜபத்தை பார்த்தீங்கன்னா நிதானமாக ஜபம் செய்கிறது பார்க்க முடிகிறது. அது சொல்கிறது நிதானமாக சொல்ல முடிகிறது. ஒரு பிள்ளையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே கொடுக்குறேன்னு சொல்லிக்கலாம். ஒருவேளை ஆண்டு ஒரு பெண் பிள்ளை கொடுத்திருந்தா ஆசாரிய காரியங்களில் அந்த செய்ய முடியாது. எப்தாவை பற்றி பார்க்குறோம். பொருத்தனை செய்யும்போது எப்தா என்ன சொன்னார், நான் போய் யுத்தத்தில் போய் ஜெயிச்சுட்டு வந்தா என்னை எதிரில் வீட்டிலேருந்து எது வெளியே வருதோ உமக்கு நான் கொடுப்பேன், அவசரப்பட்டு சொல்லிடுது. ஆனால் இந்த அண்ணாள் பார்க்கும்போது நிதானமாக கரெக்ட், நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அந்த பிள்ளையை நான் உங்களுக்கே கொடுக்குறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பொருத்தனை பண்ணினாக்கா உன்னால் முடிஞ்சா செய், இல்லாட்டி செய்ய முடியல சொல்லாமல் இருந்தது நல்லது. ஆனால் சொன்னா சீக்கிரம் செஞ்சிடுது. வேதத்தை தெளிவாக நம்ம கொடுக்கூடாது, நிதானமாக ஜாக்கிரதையாக நம்ம சொல்ல வேண்டும். எப்தாவை போல அவசரப்பட்டு எதையும் நம்ம சொல்லிடக்கூடாது. இது நமக்கு ஒரு பாடமாக ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்காரு பார்க்க முடிகிறது. ஏலி பார்க்குறாரு, பார்த்தா
அண்ணால் அப்படியே முணு 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 முணுன்னு அப்படியே வாயை உதட் மட்டும்தான் அசையுது. மனதுக்குள்ள ஆண்டவரோடு ஜபத்தை பேசிக்கிட்டே கொண்டிருக்கிறார். ஏலியா வாயை கவனித்து கொண்டிருந்தான்னு போட்டிருக்கு வேதத்தில். அண்ணால் தன் இருதயத்தில் பேசினாள். வேத சில வேளையில் இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஜபம் செய்யும் போது உரத்த சத்தத்தோடு ஜபம் செய்தார்னு போட்டிருக்கு வேதத்தில். இன்னும் வேற இடங்கள்லையும் போடுறதுக்கு உரத்த சத்தத்தோடு ஜபம் செஞ்ச பற்றி போட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் பார்க்கும்போது இதயத்தில் ஆண்டவரோடு பேசுறது பார்க்கணும். நம்ம சில வேளையில் வீட்டில் தனிமையில் உரத்த சத்தத்தோடு ஆண்டவர் நம்ம பேசலாம். ஆலயத்தில் நம்ம அப்படி சத்தமாக பேச முடியாது. உதட்டில் நம்ம பேசினாலும் உள்ளத்தில் பேசலாம். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அண்ணாளுடைய சத்தமோ கேட்கப்படவில்லை. அப்போ அவர் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த ஒப்னி பிணைக்காசு அவங்க 2 பிள்ளைங்க அவங்க ரொம்ப மோசமாக நடந்திருக்கிறாங்க. ஆலயத்துக்கு வர பெண்களோடு கூட தகாத விதமாக நடந்திருக்காங்க. பயங்கரமான பாவத்தில் இருந்துருந்தாங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசியை கூட அனுப்பினார். கண்டிக்க சொல்லி அனுப்பினார். இந்த அண்ணாள் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அவர் நினைச்சுக்கிட்டாரு குடித்து கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் சார் எவ்வளவு நேரம் குடிச்சிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருப்பேன், உன் குடியை உன்னிலிருந்து நீக்கி போடு, குடிகாரன்னு நினைச்சிட்டு இருக்கிறார். அங்க நிறைய அந்த மாதிரி சம்பவங்களை பார்த்ததுனால அவருக்கு அந்த நினைவோடு பேசுகிறார். அப்ப அண்ணாள் சொல்றாங்க 15ஆம் வருஷத்துல அண்ணாள் பிரதித்திரம், அப்படியெல்லாம் என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள விசிறி ரொம்ப வேதனையோடு துக்கத்தோடு அழுகையோடு கண்ணீரோடு போராட்டத்தோடு பல பிரச்சனைகளோடு நான் இங்கே ஆலயத்தில் அழுதுகிட்டு இருக்கேன். கடவுளே, நான் ரசமாவோ நான் மதுபானத்தை நான் குடிக்கல, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நமக்கு பல துக்கங்கள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆண்டவர் சன்னிதானத்தில் நம்ம ஆண்டவருடைய இதயத்தில் ஊற்றி விடணும். ஊற்றப்படும் போது நம்முடைய ஜபம் கேட்கப்படும் என்பது நிச்சயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அண்ணாளுடைய பதிலை பார்க்கும்போது, அண்ணாலே பேலியானின் மகளாக என்ன பார்க்காதீங்க கடவுளே, அந்த ஏலிட்ட சொல்ற, மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். இவ்வளோ நேரம் மிகுதியான கிளேசத்தினால அந்த துக்கம் அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, பண்ணினேன். நான் மதுபானமோ திராட்சை ரசத்தையோ எனக்கு கொடுக்கல. அவங்களுடைய ஜபத்தை பார்க்கும்போது இன்னொரு காரியத்தை நான் பார்க்க முடியுது. இந்த ஜபத்தில் நான் திராட்சை ரசம் குடிக்கல, மதுபானம் குடிக்கல. ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையே திராட்சை ரசம் குடிக்க விட மாட்டான். நான் குடிக்கல, எனக்கு கொடுக்க போற பிள்ளையையும் திராட்சை ரசம் குடிக்காம வளர்ப்பேன் அந்த பிள்ளையை நான். என்ன ஒரு அருமையான ஜபம். சவரம் கத்தி படிவதில்லை. இதை என்ன சொல்லுவாங்க, அந்த நகரைய விரதம் நம்ம அந்த இதில் கூட பார்க்கணும் இல்லையா, சிம்சன் கதையில் பார்க்கணும் இல்லையா, திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது நசரேய விரதத்தில். நானும் குடிக்க மாட்டேன், என் பிள்ளைங்க கொடுக்க மாட்டேன். நீங்கள் என்ன குடிக்காரன்னு சொல்கிறீங்களே. அப்போ ஆண்டவர் எல்கானா மூலியமா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ சமாதானத்தோடு போ, தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உன் கட்டளையிடுவாராக. ஆலயத்தில் ஆண்டவரை ஜெபிக்கும் போது நம்முடைய கிளேசமான வார்த்தைகள், நம்முடைய வியாகரங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் இதே வார்த்தையை தான் நமக்கும் சொல்ல விரும்புகிறார், நீ சமாதானத்தோடு போ. நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு காரியங்களை கேட்டுக்கும் போது நம்ம போகும்போது சமாதானத்தோடு போகணும். ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டார், நம்பிக்கையோடு போனோம். வசனம் சொல்லுது 18ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் பண்ணால், அப்புறம் அவள் துக்கமாக இருக்கவில்லை. என்ன ஒரு பெரிய மாற்றம், பசி இல்லை, துக்கத்தோடு அழுது கொண்டிருந்தால் நீ சமாதானத்தோடு போ அப்படின்னு ஒரு வார்த்தை தான். எது மாற்றினுச்சு? அது அன்னால் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நம்பி போனார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி, ஆண்டவருடைய வசனத்தை நம்பி, தேவன் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோட சாப்பிடாம இருந்த பெண்ணு சாப்பிடுச்சு. அதுக்கப்புறம் துக்கம் மேலும் சந்தோஷமா ஒரு மன நிறைவோடு இருக்கிறத பற்றி பார்க்க முடிகிறது. சில நாளுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி அந்த குழந்தை பிறக்கிறது. அதுக்கு சாமுவேல் என்று பெயர் வைக்கிறாங்க. சாமுவேல்னா என்ன அர்த்தம்னாக்கா, எபிரேய பாஷையில் ஷமுவேல். தேவன் என்னை கேட்டறினார், தேவன் கேட்டார் கொடுத்தார், அந்த அர்த்தம்
சாமுவேல் பிள்ளைக்காக விளப்பனா அவங்க என்ன செய்கிறாங்க, மறுபடியும் அந்த பிள்ளை சொன்ன பிரகாரம் பால் மறக்கிற வரைக்கும் அந்த பிள்ளையை வைத்து, பிறகு ஆண்டவர்கிட்ட சொன்னதை நிறைவேற்றும்படியாக மறுபடியும் சீலோவுக்கு வராங்க. சீலோவுக்கு வரும்போது அந்த ஏலி உட்காந்துருக்கிறார். ஏலிட்ட சொல்லுவாங்க, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டு என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார், நான் கேட்ட பிரகாரம் ஆண்டவர் எனக்கு தந்தார். எத்தனை வருஷமா அவர் பிள்ளை இல்லாமல் இருந்தாங்கன்னு தெரியல, ரொம்ப நாளாக இருந்திருக்கணும். இவ்வளோ கண்ணீரோட இருக்கும்போது ரொம்ப நாளாக இருந்திருக்கணும் அநேகமாக. ஆகையா நான் கர்த்தருக்கென்று கேட்ட இந்த பிள்ளையை அவன் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு வேலைக்காக எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா அந்த சம்பாத்தியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நான் கொடுப்பேன். எனக்கு ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது, அந்த பணம் வந்துச்சுன்னா ஆண்டவர் நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ கொடுப்பேன். வேறு ஏதாவது காரியங்கள் ஏதாவது கொடுக்கலாம், செஞ்சிடலாம். பிள்ளையை கொடுக்கும்போது தன்னோட உயிர், அந்த பிள்ளையே திரும்பி நான் உங்களுக்கு கொடுக்குறேன்றது போது அது ஒரு சுலபமான காரியம் இல்லை. அதுக்கான மனசு வரணும் இல்லையா? கொடுத்த பிள்ளையே ஆண்டவர் கொடுக்குறது, ஆண்டவர்கிட்ட கொடுக்கறது அது எப்படின்னாக்கா, நீர் எனக்கு கொடுத்தீர், நமக்கே கொடுக்குறாங்க கடவுளே. அந்த தாயின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும் அந்த மனநிலை? அங்கே புருஷனோட பேசுகிறாங்க, வேதத்தில் போட்டு புருஷனோட பேசுகிறாங்க, சொல்கிறாங்க நேரம் வந்துருச்சு, தாயும் பிள்ளையும் பிரிய போகிறாங்க. அந்த தாயை எப்படி சொல்லி வளர்த்து இருந்திருக்கணும், சாமுவேலே நீ பிரத்யேகமானவன், நீ ஒரு விசேஷமானவன், நீ சாதாரண அல்ல, தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை நீனு, ஜெபத்தினால் அழுகையினால் கண்ணீரோடு நான் பெற்றுக்கொண்ட பிள்ளை நீனு, சாதாரணமால இல்லை. நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுனால நான் அவருக்கே ஒன்று கொடுக்க போகிறேன். நீ எங்கப்பா இருக்க போகிற தெரியுமா? ஆண்டவருடைய ஆலயத்தில், சீலோவில், ஆசரிப்பு கூடாரத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் போய் நீ இருக்க போகிற. அங்கே என்ன தெரியுமா இருக்குது? 10 கற்பனை தேவனுடைய மகிமை அங்கே இருக்குது. அங்கே தேவதூதர்லாம் அடிக்கடி அங்கே இருக்கிற இடம். நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க இல்லையா? சரி, இந்த பிள்ளையை விட்டு போயிருப்பாங்க. ஒரே பிள்ளை தான். மகனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அம்மா விட்டு பிரியறது எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அவரும் துக்கத்தோட ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் அம்மா சொல்ற அந்த வார்த்தைகளை ஒரு மன கவலை இருக்கத்தானே செய்யும். சொல்லி வளர்த்து, சின்னதுலேயும் சொல்லி வளர்த்து கொடுக்கும்போது இந்த பிள்ளை கர்த்தருக்கே உரியவன். யோபு என்ன சொல்றார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எல்லாமே அவர்கிட்ட தான் வருது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது கூட சொல்றாரு, எல்லாம் கரத்திலேருந்து பெற்றோம், எல்லாம் உம்முடையவைகளே கர்த்தாவே. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டது. யோசேப்பிட்ட வந்து யாக்கோபு கேட்பார், இந்த பிள்ளைங்க யாருன்னு கேட்கும்போது, இந்த தேசத்துல தேவன் எனக்கு தந்தர்லின் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோக பொக்கிஷங்கள், பரலோக பிரதிநிதிகள். அப்ப அந்த சாமுவேலை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு விளையாட்டு பிள்ளையா இருக்கு, விளையாட்டு பிள்ளைகளோடு விளையாடுறது தானே பிள்ளைங்களுக்கு இதா இருக்கும். அங்க போய் இருக்கிறது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? எல்கானாவை பார்ப்போம். எல்கானா அவருக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் முதலாவது திருமணம் செய்த அந்த அண்ணாளுக்கு பிள்ளை பிறந்திருக்குது. அவருக்கும் எப்படி இருந்திருக்கு? அந்த பிள்ளை விட்டு பெரியறதுக்கு நம்ம அண்ணாளை பத்தி தான் பேசுறோம் இல்லையா? எல்கானாவுக்கு துக்கம் வந்திருக்கு இல்லையா? ஆனா அவர் சொல்ல அந்த பொருத்தனையை அவர் மதித்தார். உன் மன விருப்பத்தின்படி நீ செய், நீ உன் விருப்பத்தின்படி நீ செய். ஒருவேளை பழைய ஏற்பாடுல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, ஒரு கணவனோ ஒரு தகப்பனோ ஒரு பொருத்தனை செய்து அந்த பெண்ணினால நிறைவேற்ற முடியலனாக்கா தகப்பன் வந்து அந்த தகப்பனோ கணவனோ தடை செய்யலாம், என்னால் முடியாதுன்னு சொல்லலாம். அப்போ ஆண்டவர் அது கேட்க மாட்டேன், மன்னிப்பாருன்னு போட்டிருக்குது. இவரு கூட சொல்லியிருக்கலாம், இன்னும் இவ்வளோ பிள்ளை ரொம்ப பாசமாக இருக்கான், அவனை விட்டு நான் பிரியத்துக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி வேணாம் தள்ளி போட்டிருக்கலாம். உன் விருப்பத்தின்படி செய், நீ சொல்லிட்ட அதை செய், நீ நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த கொடுக்குறத பார்க்க பிள்ளை வளருது. அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இவ்வளோ நாளாக இந்த இடத்துல நான் உட்காந்துட்டு ஜெபிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, நான் தான் அது
அவங்க அம்மா ஒரு அழகான சணல் நூல் ஏப்போத்த எடுத்து ட்ரெஸ்ஸை போட்டு ஆண்டவருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். ஆண்டவருக்கு நம்ம பணிவிடை செய்கிறது ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் ஆண்டவருக்காக பணிவிடை செய்கிறது ரொம்ப முக்கியம். வருஷம் வருஷம் பிள்ளைய மறக்காம வருஷம் வருஷம் அந்த ஆலயத்துக்கு போய் அவங்களை பார்க்குறாங்க. போகும்போதெல்லாம் ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு தைச்சி பிள்ளையை கொண்டு போய் பாசமாக ஒவ்வொரு வருஷத்துக்கு முறை சந்திக்கும் போது அந்த பிள்ளையை பார்க்கும்போது அவர் தாய் அழகான ஒரு ட்ரெஸ்ஸு செஞ்சு கொண்டு போய் அந்த பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையை ஆண்டவன் வளர்கிறான். 1 சாமுவேல் 2:26 வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். போன சர்மன்ல கூட தானியேலை பற்றி நான் சொல்லும்போது நான் சொன்னேன், தானியேல் கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் முன்பாக நீதான் நடந்தான். கர்த்தருக்கும் ராஜாவுக்கும், கர்த்தருக்கும் மனுஷருக்கும். இந்த இடத்துல சாமுவேலை பற்றி பார்க்கணும், இதே காரியத்தை தான் பார்க்கணும். கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். அப்போ தான் அந்த தாயினுடைய வளர்ப்பு அந்த எங்கே போனாலும் அந்த இடத்துல இருக்கிற ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, ஏறக்குறைய ஒரு 12-13 வயது இருக்கணும். அந்த டைமில் அவர் சின்ன பிள்ளையாக கொண்டு வந்தாங்க. தாய் பால் மறந்ததுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. இந்த கனவு வர்ற அந்த ஆண்டவர் பேசுகிற அந்த நேரம் வந்து ஏறக்குறைய 12-13 வயசு இருக்கும் அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் விடுவாரா? தன்னுடைய சொந்த பிள்ளையே, முதல் பிள்ளையே ஆண்டவர் ஒப்பு கொடுத்த அந்த மகளுக்கு ஆண்டவர் விடுவாரா? மறுபடியும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறார். இவளாலே எல்கானா அரசு, இவளாலே இன்னும் உனக்கு பிள்ளைங்கள் பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக நம்ம தியாகம் செய்கிறது என்றைக்கும் வீண் போகாதுங்க. வருத்தப்படக்கூடாது. ஆண்டவருக்காக நம்ம செய்த காரியங்கள் ஆண்டவர் மறக்க மாட்டார். மறுபடியும் 5 பிள்ளைகளை கொடுக்குறாரு. மொத்தம் 6 பிள்ளைங்க, 3 ஆம்பளை பிள்ளைங்க, மறுபடியும் 2 பொம்பளை பிள்ளைங்களை ஆண்டவர் அந்த குடும்பத்தை கொடுத்து நிறைவாக்கி ஆசீர்வதிக்கிறத பற்றி நாம் பார்க்க முடிகிறது. இப்போ பிள்ளை வளர்ந்து வந்திருக்கான். ஆசரிப்பு அந்த ஆலயத்தில் அவர் ஏலி தாத்தா அவர் அங்கே தனியாக படுத்திருக்கிறாரு. இந்த பையன் சாமுவேல் தனியாக படுத்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு முன்னதாக பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறான். அந்நாட்களில் ஆண்டவருடைய வசனம் அபூர்வமாக இருந்துதான். ஆண்டவர் விட்டு விலகி தூரம் போக போக, அந்த தேசம் தூரம் போக போக, ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் சாமுவேலை தெரிந்து கொண்டு ஒரு பிரத்யேகமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செயல்பட ஆண்டவர் சொல்றாரு, தூக்கவும் முடிக்கவும் வந்தேன் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்துதான். பிரத்யட்சமான தரிசனமா இருந்தது இல்லையா? ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி பேசி ஆண்டவர் பிரசனம் அங்கே டைரக்டா அந்த ஆசாரியத்தில் ஆண்டவர் பேசி நிறைய காரியங்கள் அதெல்லாம் அப்படியே குறைஞ்சி போய் ஆண்டவர் சத்தமே கேட்க முடியாம அப்படியே குறைஞ்சி போயிட்டே இருக்கிற பார்க்கணும். அபூர்வமா இருந்தது பற்றி பார்க்கணும். ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்திட்டு இருக்கிறாரு. சாமுவேல் அங்கே போய் படுத்திட்டு இருக்கிறாரு. அங்கே பெட்டி இருக்குது, அவனும் படுத்திருக்காங்க. திடீர்னு ராத்திரில ஒரு சத்தம் கேட்குது. சத்தம்னாக்கா சத்தம் கிடையாது, அவர் உள்ளத்தில் பேசுறது கேட்குறாரு. ஆண்டவர் வந்து சத்தம் கேட்டுச்சுன்னா ஏலிக்கும் கேட்டு இருந்திருக்கோம். உள்ளத்தில் பேசுறத சாமுவேல் கேட்குறாரு. சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சத்தம் கேட்குது. சாமுவேல் தெரிஞ்சு ஏஞ்சி, தாத்தா என்ன கூப்பிட்றாரு, ஏலி தாத்தா கொடுக்குற சொல்லிட்டு வேத நான் சொல்லி கவனமாக பாருங்க. 4ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி, அடுத்த வசனத்தை பார்க்கும்போது ஏலி எடுத்து ஓடி, அவன் ஏஞ்சி தூங்கிட்டு இருக்க பிள்ளைங்க, தூக்கத்தில் பிள்ளைங்களை எழுப்பி விட்டு பாருங்களேன் நம்ம வீட்டில், அதுங்க ஏந்திரிச்சு அது இது பண்ண சொல்ல எப்படி இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டு அந்த பிள்ளை ஏந்திரிச்சு ஓடுனுச்சான். ஒரு என்ன புரிஞ்சுக்கிறோம்னாக்கா, ஒரு பெரியவங்களோட ஒரு மரியாதை, அந்த தாத்தாவுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை, தேவனோட மனுஷனுக்கு ஆலயத்தில் இருக்க அந்த ஓடின்னு போட்டு ஓடி அப்போ கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, கூப்பிட்டீங்களா அப்படின்னு. தாத்தா கூப்பிட்டீங்களா? இல்லையா, நான் உனக்கு கூப்பிடலையா, இப்போ படுத்துக்க. 2ஆம் தடவை படுத்துக்கு மறுபடியும் ஆண்டவர் சத்தத்தை கேட்குறான், சாமுவேல் சாமுவேலே சாமுவேலே அப்படின்ட்டு. மறுபடியும் திரும்பி விடியாடுறாரு. மறுபடியும் வர்றாரு. வந்து பார்க்கும்போது அவர் கேட்குறாரு, இல்லை கூப்பிடலையா, போய் படுத்துட்ட, நீ போய் படுத்துக்க. 3ஆம் முறை திரும்பி ஆண்டவர் மறுபடியும் சாமுவேலே சாமுவேலை கூப்பிடும்போது அப்போ ஏலிக்கு ஒரு
என்ன அது, சம்திங் ராங்களா? ஆண்டவர் ஏதோ பேசுகிறாரு, அவர் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை இந்த சத்தம் கேட்டுச்சுன்னா நீ சொல்லு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஆண்டவரே நீங்க பேசுங்க. நம்ம ஆலயத்துக்கு வரும்போது ஜெபம் செய்யும்போது நம்ம தான் நிறைய பேசுறது உண்டு. நம்ம தான் ஆண்டவர்கிட்ட பேசுறது. ஆண்டவர் பேச விடுறது இல்லை. நம்ம ஆண்டவரே நீ பேசும், நான் கேட்கிறேன். பாடல்கள் பேசும் கர்த்தாவே, பாடல் கூட பாடினோம் இல்லையா, மெல்லிய சத்தத்தினால் பேசும் கர்த்தாவே. ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக கேட்கவும், நாம பேசுறது நம்ம பேசணும், ஆண்டவர்கிட்ட பேசணும், அது தவறு இல்லை. ஆண்டவரோட பேசுறத ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப இந்த வசனத்தை படிச்சுக்கும் போது ஏலியின் இடத்துல ஓடின்னு போட்டுருக்கு. இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் கூப்பிடுங்க, சாப்பிடவான்னு கூப்பிடும், 3-4 வாட்டி கூப்பிடணும். எல்லா வீட்டிலும் நடக்கிறதா இல்லையா? எல்லா வீட்டிலும் நடக்கிறதா? பெரிய பிள்ளைங்களாம் இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளை சாப்பிட கூப்பிடுறது. ஆண்டவர் சத்தத்தை கேட்டதும் ஓடின்னு போட்டிருக்கு. அந்த ஒரு மரியாதையாக அந்த இது பற்றி பார்க்கிறோம். இன்னும் சாமுவேலுக்கு அந்த ஆண்டவருடைய தேவனை அறியவில்லைன்னு, ஆண்டவரை இன்னும் அவனுக்கு புரிந்து கொள்ள, இன்னும் இதுதான் ஆண்டவருடைய சத்தம், இதுதான் ஆண்டவருடைய வார்த்தைன்னு அவருக்கு புரியல. இதில் இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது சாமுவேல் எங்கே ஓடின நேரம்னா இவருக்கு சத்தம் கேட்குது, எங்கே ஓடின நேரம் ஏலிட்ட ஓடுறாரு. அப்போ ஆவிக்குரிய பாடத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த சின்ன பிள்ளைக்கு பெரியவங்களோட உதவி தேவைப்படுது. நேராக ஏலிட்ட ஓடுறாரு. ஏலியை புரிஞ்சுக்கிட்டாரு, ஆண்டவர் ஏதோ சொல்ல வருகிறாரு. அது இவருக்கு தெரியல. அவருக்கும் பெரியவருக்கும் சின்ன பிள்ளையோட உதவி தேவைப்படுது இல்லையா? சபையிலையும் அப்படித்தான். சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், சின்ன பிள்ளைங்க, இவங்கெல்லாம் நம்மளுடைய உதவி அவங்களுக்கு வேணும். ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் நடத்தவும், ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் போதித்து, அவர்களுக்கு தெரியாத காரியங்களை ஆண்டோடைய சத்தம் எதுன்னு அவர்களுக்கு உணர்த்துறதை நம்ம பெரியவர்கள் மூலிமா அவங்க தெரிந்து கொள்ளலாம். பெரியவர்களுக்கும் சின்ன பிள்ளைங்க உதவியும் தேவை. இந்த சபையில் அவங்கெல்லாம் உற்சாகமாக எல்லா காரியங்களும் செய்கிறாங்க. அவங்க இந்த மைக்கு எல்லாம் நமக்கு அதெல்லாம் தெரியுமா? நம்ம நோண்டெல்லாம் முடியுமா? நாளைக்கு அவங்களுக்கு மைக்கு யாராவது உங்களை விட்டு செய்ய சொன்னால் செய்வீங்களா? மைக்கில் பெரியவர்களோட உதவி நமக்கு சிறியவர்கள் தேவை, சிறியவர்களோட பெரிய தேவை. இதன் மூலமா நம்ம பார்க்குறோம். இந்த சாமுவேலுக்கு யார்கிட்ட உடனே நேராக அவர்கிட்ட தான் போனேன், அவருடைய உதவி தேவைப்படுது. அதே போல் ஏலிக்கும் ஆண்டவர் சொல்லுறது கேட்க காரியங்களில் அவருடைய உதவியும் இவருக்கு தேவைப்படுறதை நான் பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுறது கர்த்தருக்கு பணிவிடை செய்தான் சொல்லுறது. அப்போ பணிவிடை செய்யணுன்னாக்கா ஆலயத்தில் இருக்கணும் இல்லையா? பிள்ளைகள் ஆலயத்தில் இருக்கும்போது, ஆலயத்தை விட்டு வெளியே போனால் அவர்கள் தூரம் போவாங்க. ஆலயத்தில் இருக்கும்போது தான் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அந்த சாமுவேல் செய்த காரியங்கள்லாம் பற்றி பார்க்கும்போது சாமுவேல் நிறைய ஆண்டவருடைய ஆலயத்தில் நிறைய பணிவிடை செய்து நிறைய காரியம் செய்துன்னா, இன்றைக்கும் பிள்ளைகள் நீங்கள் செய்கிற காரியங்களிலும் எல்லா காரியங்களும் நன்மையான தீமையான எல்லாட்டும் ஆண்டவர் என்ன சொல்ற கணக்கிட்டு கொண்டிருக்கிறார். நீ சும்மா ஒரு மைக்கன் இது பண்ணாலும் சரி, ஆண்டவர் காலையில் பிள்ளைங்க எல்லாம் நிறைய காரியங்கள்லாம் செய்கிறீங்க. ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க செய்யற எல்லா காரியங்கள் நன்மையானங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக ஞாபக புஸ்தகம். ஞாபக புஸ்தகத்தில் என்ன தரமா? பாவ புஸ்தகத்தில் பாவங்கள் எழுதப்படுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படுகிறது, ஞாபக புஸ்தகம் எழுதப்படுகிறது. நீங்கள் தேவனுக்காக செய்யப்படும் காரியங்கள் எல்லாம் அதில் எழுதப்படுகிறது. சின்ன காரியமாக இருந்துச்சு, காலையில் திறந்து எல்லாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் எழுதப்படுகிறது. அதற்கான நன்மைகள், அதுக்கான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தந்துருவார், அது நிச்சயம். அதே போல தான் அந்த சாமுவேல் தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்கிறதை நான் பார்க்க முடிகிறது. நாம் ஆண்டவருக்காக நம்ம சேவை செய்யணும், பணிவிடை செய்யணும், ஊழியம் செய்யணும். ஆண்டவருக்காக அந்த சாமுவேலுக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அப்பொழுது தான் நீங்கள் ஆண்டவருக்காக சேவை செய்தது நிமித்தம், பணிவிடை செய்தது நிமித்தம் ஆண்டவர் சாமுவேலோடு பேசினார். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் உங்களோட பேசணும்னு விருப்பமா? சிறு பிள்ளைங்க நீங்கள் ஆண்டவர் உங்களோட பேச விரும்பமா? ஆண்டவருக்கு நீங்கள் பணிவிடை செய்யும்போது ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவார் என்பது நிச்சயம். மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் அதான் சொல்கிறார் இல்லையா, வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னும் முன்னாடியே என்ன நினை. அந்த வயசுல தான், அந்த வயசுல ஆண்டவரோடு
நீங்கள் இப்போ ஒரு உள்ள அந்த ஃபவுண்டேஷன், அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நித்தியமாக நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏலியின் குமாரர்களுக்கு பற்றி ஆண்டவர் ஒரு காரியங்களை சொல்கிறார், தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்கிறாரு. இந்த சாமுவேல்கிட்ட ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, முதல்ல ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். தீர்க்கதரிசி அனுப்பி ஏலிட்டு வந்து சொல்கிறாரு, உன்னோட பிள்ளைகள் பண்ண ஜாக்கிரதை, நீ இப்படி நடக்கிற சொன்னார். சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், நான் தோக்க போகிறேன் அந்த காரியத்தை சொல்லிட்டு ஒரு துக்கமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறது அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம். தகப்பனுக்கு தெரியுது தன்னோட பிள்ளைகள் அவர் தூரமாக போகிறாங்களா, அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம். அவர் உயிரோடு இருக்கும்போது 2 பிள்ளைகள் சாகணும்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறார். நம்மளோட பிள்ளைங்கள் சில வேளை பாவம் செய்யும்போது நம்ம காரியங்களை வளர்த்தும் போது நாம் அவர்களை அடக்கணும், நம்ம திருத்தணும். நம்ம சில வேளையில் பிள்ளை கோச்சிக்கும், பிள்ளை சாப்பிடாது, பிள்ளை எப்படி இருக்கும், அதை பிள்ளைக்கு பயந்துட்டு ஆண்டவர் கனவீனப்படுத்தும். ஆண்டவர் சார் இந்த வசனத்தை படித்து பார்க்கும்போது, என்னை கனம் பண்ணுகிறவன் நான் கனம் பண்ணுவேன். அதுக்கு அந்த வசனத்தில் வருது, என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன். எனக்கு நீ முதல் இடம் கொடுத்தீங்கன்னா நான் முதல்ல கொடுப்பேன். பிள்ளை கோச்சிக்கும், பிள்ளை எப்படி செய்யும் அப்படி சொல்லி பிள்ளைக்கு பயந்துக்கிட்டு நம்ம வந்து அடக்காமல் போகிற நிமித்தம் ஆண்டவர் சொல்றாரு, அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் அப்புறம் அது சாபமாக போகும். ஆண்டவர் முன்னதாக எச்சரிப்பு கொடுக்கிறத நான் பார்க்க முடிகிறது. சொல்றாரு 1 சாமுவேல் 2:29 என்னை பார்க்கல உனக்கு குமாரரை மதிப்பானேன். ஆண்டவரை விட பிள்ளைங்களை அதிகமாக மதிக்கிறது, அதையும் ஜாக்கிரதை அப்படின்றாரு. பிறகு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஏலிகிட்ட சொல்றாரு, ஏலிக்கு சொல்ற அந்த வருஷம், நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசார் என்ன நான் தெரிந்து கொண்டு நான் அவனை நினைப்பேன். அதான் அந்த சாமுவேல் ஆண்டவர் தெரிந்து கொண்டு. சவுல் ஆண்டவர் பறக்க நிற்கும் போது என்னுடைய மனதுக்கு ஏற்ற தசனை நான் வேற ஒருத்தனை கொடுப்பேன். தாவீது ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு ஊழியக்காரியமாக நம்ம செய்யும்போது, அதை நம்ம திறம்பட நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லா செய்யும்போது ஆண்டவர் அதை தள்ளி வேறொரு காரியத்தை செய்கிறத பார்க்கின்றோம். இந்த சாமுவேல் ஆண்டவர் தெரிந்து கொண்டு நடத்துகிற சம்பவத்தை பார்க்க முடியும். அடுத்ததாக பார்க்கும்போது ராத்திரிலாம் அந்த சொல்லிட்டார் ஆண்டவர், ஏலி சொல்கிறார், நீ போய் படுத்துக்க, கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் நல்லா கவனித்து படித்து பார்த்தேன், அதில் போட்டிருக்கு சொல்லும் அடியேன்னு கேட்குறேன்னு சொல்லிட்டாரு. சின்ன பிள்ளை தானே, மழலைத்தனமா இது சார் கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன்னு சொல்லு அப்படின்னாரு. இவர் அங்கே போய் திரும்பி ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறாரு, சொல்லும் அடியேன்னு கேட்குறேன்னு சொல்லிட்டாரு. நான் புரிஞ்சுது, ஏன்னா அவர் சொன்னது திருப்பி அப்படியே சொல்லலை. இப்போ புரிஞ்சுது, மழலைத்தனமாக சின்ன பிள்ளைங்க பேசுகிறது தானே இல்லையா. அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தூக்கம் வரல தான் சாமுவேலுக்கு. 15ஆம் வசனத்தில் போட்டு சாமுவேல் விடிய காலம் மட்டும் படுத்திருந்து தூங்கலான்னு போடல, தூக்கமே வரல. ஆனால் ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு. எப்படி அவர்கிட்ட போய் சொல்றது, தாத்தாட்ட ஏலிட்ட எப்படி சொல்றது, உங்கள் 2 பிள்ளைங்களும் சாவ போகிறாங்க, இவ்வளோ பெரிய சாபத்தை ஆண்டவர் சொல்லியிருக்க, எப்படி சொல்றது? பயம், சின்ன பிள்ளை தானே, பயம் அடங்கிட்டு அது சொல்லவே இல்லை. தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். வேதம் சொல்லுது சாமுவேலுக்கு ஏலி கண்கள் இருள் அடைந்ததுனால அவன் பார்க்க முடியல. ரொம்ப அவனுடைய சரீர பிரகாரமான கண்ணும் இருள் அடைந்தது, ஆவிக்குரிய கண்களும் அவன் இருள் அடைந்ததுனால தான் பிள்ளையை ஒழுங்காக அவன் கொண்டு வர முடியாத காரியமாக அது. இப்போது அந்த காரியத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு வழிநடத்தில் பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது. பிறகு பார்க்கும்போது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் காரணம் என்ன தெரியுங்களா? தேவனோட ஆலயத்தில் இருந்தது இந்த புள்ள, தேவனோடு நிலைத்திருந்தது. ஆண்டவர் சாமுவேலோடு கூட இருந்தார்னு வேதம் படிக்கிறது. எசேக்கியா ராஜாவை பற்றி பார்க்கும்போது, எசேக்கியா ராஜாவை பற்றி பார்க்கும்போது கர்த்தர் எசேக்கியாவோடு இருந்தார், யோசபாத்தோடு கூட இருந்தார், யோசேப்போடு கூட இருந்தார். இது நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருக்கணும்னாக்கா எப்போதும் நம்மோடு கூட இருக்கணும். பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டும். சாமுவேல் சாதாரண ஆள் கிடையாதுங்க. தாயினுடைய ஜெபத்தின் நிமித்தம் சாமுவேல் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு விசேஷமான ஒரு பிள்ளை. வேதம் என்னத்தில் போட்டுது,
சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. சாமுவேல் ஒரு நியாயாதிபதி. சாமுவேல் ஒரு ஆசாரியர். 3 முக்கியமான பொறுப்புகளை வந்திருக்கிறார். சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இஸ்ரவேலுக்கு எல்லாம் தீர்க்கதரிசி. அவருடைய எங்க பார்த்தாலும் பிரபலம் ஆயிடுச்சு. சாமுவேல் சாமுவேல் சாமுவேல். அது ஒரு தீர்க்கதரிசி. ஆலயத்தில் ஆசாரியராக இருக்கிறாரு. இஸ்ரவேல் சம்பவத்தை நீங்க பார்க்கும்போது, சரித்திரத்தை படிக்கும்போது, சாமுவேல் தான் கடைசி நியாயாதிபதி. நியாயாதிபதி, ஆசாரியர், தீர்க்கதரிசி. அதுக்கு காரணம் என்னங்க? தாயினுடைய ஜபம் தான். அந்த தாயினுடைய ஜபம் தான் உயர கொண்டு போய் அனுதினமா வருஷம் அந்த பிள்ளைய அந்த ஆலயத்துக்கு அனுப்பிட்டதுக்கு அப்புறம் ஜெபிக்காம இருந்திருப்பாங்களா? அதனால என்னமோ ஜெபிச்சிருந்திருப்பாங்க. பாக்கி 5 பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறத விட அதிகமாக பல்லு பக்கத்தில் இல்லையா, அங்கே இருக்கு இல்லையா, என்னமோ அதிகமாக ஜெபிச்சிருந்துருப்பாங்க. அந்த ஜெபத்தினால அந்த பிள்ளைய ஒரு பெரிய பிள்ளையா, பெரிய தீர்க்கதரிசியாக புதிய ஏற்பாட்டிலையும் சாமுவேலை பற்றி நாம் எழுதப்பட்டிருக்கன்னு பார்க்க முடிகிறது. பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அப்போ அண்ணாள் யாருக்கு முதலிடம் கொடுத்துருப்பாங்க? அந்த பிள்ளைக்கா, தேவனுக்கா? தேவனுக்கு தான் முதல் இடம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த பிள்ளையை எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தன் குடும்பத்தை விட எல்லாத்தையும் விட அதிகமாக ஆண்டோரை நேசித்ததுனால தான் அந்த கொடுக்கக்கூடிய அந்த மனப்பக்கம் வந்தது பார்க்க முடிகிறது. அண்ணாளுடைய ஜெபமே அவருடைய ஒரு பெரிய ஒரு மனிதனாக மாற்றப்பட்டதை பற்றி நாம் பார்க்க முடிகிறது. அதனால போல நாமும் பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்கும்போது நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகளோட ஆண்டவர் பேச விரும்புகிறார். அதற்கு பெரியோர்களோட உதவி தேவை. பிள்ளைகளுக்கு அவங்களோட பேச வேண்டும்னா பெரியவர்களோட ஆலோசனை உங்களுக்கு வேண்டும். ஒரு சில காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடித்துக்கொள்ள விரும்பிக்கிட்டேன். அதுக்கான வெற்றிக்கு காரணம் தாயினுடைய அனுதினமும் இடைவிடாத ஜெபம் தான் காரணமாக இருந்தது பார்க்கலாம். இங்கிலாந்து நாட்டில் ஒரு குளிர்காலத்தில் ஒரு தாய் தன்னோட குழந்தைய எடுத்துக்கிட்டு பிரயாணம் பண்ண போனாங்க. பிரயாணத்துக்கு போகிறாங்க. போகிற வழியில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. சரியான பனிமுட்டு, பயங்கரமான பனியில் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிட்டு தவிச்சிட்டு தப்பிக்க முடியாத சூழ்நிலையில் பயங்கரமாக குளிர் தாங்க முடியாதெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த புள்ளைய அரவணைச்சிட்டு இப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த இவங்க தெரிஞ்சு சாக போகிறோன்னு தெரிஞ்சிச்சு தாய்க்கு. அவங்க மேலே போட்டிருந்த அந்த குளிர் ட்ரெஸ் எடுத்து அந்த புள்ளைய நல்லா சுழட்டி உருட்டி நல்லா மடக்கி அப்படியே வச்சு சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டாங்க. பிறகு அவங்க ஆளுங்கள்லாம் பார்க்கும்போது, அவங்க எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது செய்யும்போது அந்த ட்ரெஸ்லாம் அந்த வஸ்திரத்தெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கும்போது தாய் மறுத்திட்டு குழந்தை உயிரோடு இருந்தது பார்த்தாங்க. அந்த பிள்ளையை கொண்டு போய் வளர்த்தாங்க. அந்த பிள்ளை வளர்ந்தது. அவர் தான் டேவிட் லாய்ட் ஜார்ஜ்ன்றவர். யாருக்கா தெரியுமா? இங்கிலாந்து நாட்டு பிரதமராக இருந்தவர் அவர். அவர்கிட்ட கேட்டால் தெரியும் இல்லையா தாயோட அன்பு என்ன? அவர் சொல்லுவார், இன்னைக்கு நான் உயிரோடு இருந்ததுன்னா என்னுடைய தாயினுடைய அந்த வஸ்திரத்தை போட்டு மூடினதுனால தான் நான் தப்பிச்சேன். எனக்கு உயிர் வந்தது. இல்லாட்டி நான் என்னைக்கோ செஞ்சுட்டுப்பேன். என்னை காப்பாற்றுறதுக்காக என்னுடைய தாய் தன்னுடைய உயிரை கொடுத்து வஸ்திரத்தினால மூடி என்னை காப்பாத்தினா அப்படி சொல்லுவார் இல்லையா. நம்முடைய தேவனும் அப்படித்தான் உங்களையும் என்னையும் காப்பாற்றுறதுக்காக அவரை நம்மளை அரவணைச்சு நம்மளை கட்டி பிடிச்சு அவரே மரித்தார் நமக்காக. அவருடைய வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தை நம்ம மேல் போட்டு நம்ம அரவணைச்சு கட்டி பிடிச்சு அவர் சிலுவையில் மரித்தார். எவ்வளவு பெரிய அன்பு! அந்த அன்பை வர்ணிக்க முடியாது. அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? அந்த வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், அவருடைய நம்ம அழுக்கான கந்தைகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நம்ம மேல போட்டு நம்ம அரவணைச்சு தப்பிக்க வச்சிருக்காரு. நித்தியமாக பிரியாதிருந்த திருத்துவமுடைய கடவுளே நமக்காக அவரை பிரித்து நிப்போ என் பிள்ளைகளை காப்பாற்றுன்னு சொல்லி அவரை அனுப்பி நம்மள எல்லாரும் காப்பாற்றினார்ல. அந்த அன்புக்கு இணை என்ன? அந்த சாமுவேல்
தாய் அந்த பிரிந்தாலும் அவர்களும் மறுபடியும் பரலோக ராஜ்யத்தில் மறுபடியும் சேர்ந்து நித்தியமாக வாழ போகிறாங்க. நமக்கும் ஆண்டவர் நம்ம நேசிக்கிற அன்பு தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தார். இவ்வளவாய் பூமியில் தேவன் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் அன்பை நம்ம வெளிப்படுத்தினார். அந்த அன்பை இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேச விரும்புகிறார். நம்மளோட பிள்ளைங்களோட ஆண்டவர் பேச விரும்புகிறார். நம்ம அவருக்காக சேவை செய்யும்போது அவர் நம்மோடு நெருங்கவும் நம்ம ஆசீர்வதிக்கவும் விரும்புகிறார். தேவன் தாமே மாணவர்களோடு இருப்பார்கள்.